வணக்கம். இன்னைக்கு காலையிலிருந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் எல்லாத்தையும் மனவேதனைக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவம் வரலட்சுமி தூய்மை பணியாளர் அவர்களுடைய இழப்பு அப்படின்றது. இன்னைக்கு சென்னையில் அதிகாலையில் எப்பயும் போல தூய்மை பணி செய்வதற்காக அவங்க சென்றிருக்காங்க. அந்த இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நீர் தேங்கி நின்றுருக்கு. அந்த இதில் மின்சாரம் தாக்கி அவர் இறந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ரொம்ப மேலோங்கி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கும் மேலாக களத்தில் நின்று போராடினாங்க. எதுக்காக அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் உயிரை பணைய வச்சு வேலை பார்க்குறோம், எங்களுக்கு அரசு பணி வழங்குங்க, தனியாருக்கு கொடுக்காதீங்கன்னு போராட்டம் பண்ணாங்க. அதை இந்த அரசு செவி சாய்க்கவில்லை. 10 நாளாக களத்தில் நின்று ரோட்டில் நின்று சாப்பாடு இல்லாமல் தெருவிலே படுத்து இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சாங்க. இன்னைக்கு சென்னை ஒரு தூய்மை நகரமாக இருக்கு அப்படின்னா நிறைய தூய்மை பணியாளர்களுடைய உழைப்பு தான் அதுக்கு காரணம். இன்னைக்கு இந்த அம்மாலாம் பார்த்தீங்கன்னா காலையில் எதை நினச்சா அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சாயங்காலம் அவங்க வீடு திரும்பவில்லை. இப்படி ஒரு அவல நிலை இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. அதை அவங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் இன்னைக்கு இவ்வளோ ஒரு ரிஸ்கான வேலையை செய்கிறாங்க. சில முக்கியமான கழிவுகளை எல்லாம் அவங்க கையால் எடுக்கிறாங்க. உங்கள் வீட்டு பெண்கள் யாராவது இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்களா அப்படின்னு சற்று யோசிச்சு பாருங்க. யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பணி அது ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுக்காக நம்மளுடைய நாட்டை சுத்தம் படுத்தும் இந்த தூய்மை பணியாளர்கள் தான் நாட்டில் ஒரு முதல் சக்தி வாய்ந்த தொழிலாளர்கள். அப்படிப்பட்ட ஒரு தொழிலாளர்களுக்கு அநீதி. இந்த இறந்த பெண்மணி தூய்மை பணியாளர் அவர்களுக்கு அரசு நிவாரண நிதியாக நிச்சயமாக 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதனை அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழக முதல்வரிடம். தமிழக முதல்வர் அவர்களே, இந்த அரசு, இந்த அரசாங்கம், இந்த சட்டம் திட்டம் அனைத்தும் நடப்பது மக்களுக்காக மட்டும்தான், மக்களை வஞ்சிப்பதற்காக கிடையவே கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு ஒரு முக்கியமான வேலை தூய்மை பணின்றது. அதை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அரசு வேலையாக நீங்க உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு சிலர் சொல்வது போல அர்ச்சனை செய்பவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கலாம், ஆனால் தூய்மை செய்பவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்க முடியாதா? ஏன் நடத்த முடியாதா? திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணியை வழங்குங்க. அதே போல அவர்களுக்கு பணியின் போது ஏதேனும் இழப்பீடு ஏற்பட்டால் அந்த இழப்பீடு தொகையை சும்மா 2 லட்சம் 5 லட்சம் கொடுக்காம 1 கோடி ரூபாய் கொடுங்க. இன்னைக்கு அதே போல கொஞ்ச நாட்கள் முன்னாடி ஒரு காவல் அதிகாரி இறந்துட்டாங்க. அந்த காவல் அதிகாரிக்கு அரசு சார்பில் இருந்து 1 கோடி ரூபாய் நிவாரண உதவி கொடுத்தீங்க. ஏன்னா அது அரசாங்க வேலை, மக்களுக்காக அரசுக்காக காவல்துறை பணி செய்யறாங்கன்ற கொடுக்குறீங்க. அதே மாதிரி தானங்க இந்த நாட்டையும் சுத்தப்படுத்துறாங்க. அவங்களும் அரசு பணியாளர்கள் தானே, அவங்களுக்கும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும் என்பதனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உயிரை பணைய வைத்து வேலை செய்பவர்களுக்கு நிச்சயமாக அதுக்கேற்ற ஊழியும் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அது நன்றாக இருக்காது என்பதனை எங்களுடைய அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.